ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். பகவத்கீதையில் கடைசி 3 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா பக்தர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஏன்னா மிக பொறுமையாக ஏறக்குறைய 2 வருடம் இந்த பகவத்கீதை வகுப்பில் எல்லாரும் தொடர்ந்து இந்த சத்சங்கத்தில் இருந்திருக்கீங்க. நம்மளும் அப்படியே ஸ்லோகங்கள் வச்சு மெதுவாக கடைசியில் வந்துட்டோம். சரணாகதிக்கு வந்தாச்சு. இந்த திரிமூர்த்திகள் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க புராணங்களில். படைத்தல் பிரம்மாவுடைய வேலை, காத்தல் மகாவிஷ்ணுவினுடைய வேலை, அழித்தல் சிவபெருமான் அவருடைய வேலை, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த 3 விஷயத்திலையும் ரொம்ப கடினமான விஷயம் எது? வீட்டை கட்டுறதா, வீட்டை இடிப்பதா, இல்லை 30-40 வருடம் அந்த வீட்டை பாதுகாப்பதா, திருமணம் செய்வதா, விவாகரத்து செய்வதா, இல்லை வாழ்க்கை பூரா நிம்மதியாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போவதா? இந்த 3 வேலையில் எது ரொம்ப கடினமான வேலை? அதை நடத்தி கொண்டு போவதுதான். வீட்டை கட்டுறது கஷ்டம், இடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் அந்த வீட்டை 40 வருடம் 50 வருடம் பாதுகாப்பது தான் மிக கடினம். அதற்கு ரொம்ப பொறுமை வேண்டும். கட்டுவதற்கு ஆக்குவதற்கு ரஜோகுணம் வேண்டும், அழிப்பதற்கு தமோகுணம் வேண்டும், காப்பதற்கு தான் சத்துவகுணம் வேண்டும். ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் எதையுமே பாதுகாக்க முடியும். அப்போது நீங்கள் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகவத்கீதை வகுப்பில் சேர்ந்திருப்பாங்க. அதே வேகத்தில் பாதி பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கடைசி வரை எங்களை பொறுத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு கோயிலில் நிறைய பக்தர்கள் அந்த கோயிலில் சேர்ந்துட்டாங்க. திடீர்னு கொஞ்சம் பிரபுபாதர் வந்த பொழுது ஒரு சீடன் கேட்டார், நான் இந்த கோயிலில் பக்தராக சேர்ந்த போது நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ நிறைய பேரை காணமே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு பேர் விட்டு விட்டு போய் விட்டார்களே என்று கவலையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. பிரபுபாதர் சொன்னார், இவ்வளவு பேர் பாக்கி இருக்காங்களேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னார். ஏன்னா
கலியுகத்தில் பக்தி என்று சொல்வது எதிர்நீச்சல் போடுவது மாதிரி. நீங்கள்லாம் ஜபம் பண்றீங்க, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் கிண்டல் கேலி செய்வார்கள், மதிக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் தோற்று போனவன் என்று மற்றவர்கள் கருதுவார்கள். ஒரு பக்தரை பார்த்தாச்சுன்னா அந்த பக்தன் வாழ்க்கையில் தோத்து போனவன் என்று கருதுவார்கள், ஏளனம் செய்வார்கள். இந்த உலகம் பக்தி தொண்டுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு போர்ல இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி பிரபுபாதர் சொன்னார், இவ்வளவு பேர் மீதம் இருந்தார்களே என்று நினைத்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார். அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப நம்ம இன்னைக்கு கடைசி 3 ஸ்லோகத்திற்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அழகான ஸ்லோகம். 18வது அத்தியாயத்தில் 64வது ஸ்லோகம். சர்வகுஹ்யதமம் பூய ஸ்ருணு மே பரமம் வசஹ இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். சர்வகுஹ்யதமம் பூயஹ, இந்த படைப்பில் வைத்தே மிகப்பெரிய ரகசியத்தை உனக்கு நான் அர்ஜுனா சொல்லி கொடுத்திருக்கிறேன். இதை விட பெரிய ரகசியமே கிடையாது. பகவத்கீதையை உபனிஷத்களின் சாரம் என்று சொல்வார்கள். சர்வோ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். அனைத்து உபனிஷத்களையும் ஒரு பசுமாடாக மாற்றி, அர்ஜுனனை கன்றுக்குட்டியாக மாற்றி, அந்த பசுவிலிருந்து கறந்த பால் தான் பகவத்கீதை. பகவத்கீதை படிச்சாச்சுன்னா எல்லா உபனிஷத்களும் படித்ததற்கு சமம். ரகசியங்களில் வைத்து மிக ரகசியமான விஷயம். இதை ஏன் ரகசியம் என்று சொல்லுகிறார்கள்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் பகவத்கீதை சரியான ஒரு ஆன்மீக குரு இல்லாம படிச்சார்னா அவருக்கு என்ன பதில் கிடைக்கும்? நானே கடவுள் என்ற பதில் கிடைக்கும். எல்லாருமே கடவுள்தான் என்று நினைத்துக் கொள்பவன் பகவத்கீதையை படித்தால் அவனுக்கு அந்த பதில் கிடைக்கும், எல்லாமே கடவுள்தான். அதனால இந்த பகவத்கீதையை சரியான ஒரு ஆன்மீக குரு இல்லாம படிக்க கூடாது. இல்லைன்னா சரியான விளக்கம் இருக்கிற புத்தகத்தை படிக்க வேண்டும். என்ன கிருஷ்ணர் சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல, தேவர்களை வழிபட்டுங்க, நல்ல விஷயம். நான் தான் தேவர்கள் வாயிலாக எல்லா அருளும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இனி ஒரு இடத்துல சொல்லுகிறார், அறிவில் குறைந்தவர்கள் தான் தேவர்களை வழிபடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, முரண்பாடா இருக்கு. ஒரு இடத்துல சொல்லிட்டாரு தேவர்களை வழிபட்டா நான் தான் உங்களுக்கு செய்கிறேன். இனி ஒரு இடத்துல சொல்றாரு, வேதத்தை எழுதினது நான், வேதத்தின் வாயிலாக என்னைத்தான் உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் லட்சியம் நான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வேற இடத்துல சொல்றாரு, வேதம் மனதை கவரும் வார்த்தைகள், அதில் மயங்கி விடக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படியே முரண்பாடா பேசிக்கொண்டிருப்பார். சரியான ஒரு ஆன்மீக குரு இருந்தாதான் இதுக்கு விளக்கம் தர முடியும். அந்த விளக்கம் இருந்தாதான் ஒரு பக்தனுக்கு அது புரியவே செய்யும். சரி, ஏன் பகவான் அப்படி செய்தார்? மிக உயர்ந்தவர்கள், தூயவர்கள் மட்டும் எனக்கு போதும் என்று முடிவு செய்து விட்டார். சில பல்கலைக்கழகத்தில், சில கல்லூரியில், சில பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த மாணவர்கள் போதும், எல்லாருமே வேண்டாம். தங்க கடையில் அதிகமாக ஆட்கூட்டம் இருக்குமா? இல்லை
கவரிங் கடையில் ஆள் கூட்டம் அதிகமாக இருக்குமா? எங்கே ஆள் கூட்டம் அதிகமாக இருக்கும்? கவரிங் கடையில் தான் இருக்கும். ஏன்னா அந்த விலை தான் எல்லாருக்குமே கொடுத்து வாங்க முடியும். தங்கத்தின் விலையில எல்லாருக்கும் வாங்கி விட முடியாது. சரி, இருந்தாலும் அவர்களையும் மனது தளர்ந்து விடக்கூடாது. அவர்களுக்கும் பகவான் சிறு சிறு பாதைகள் தருகிறார். தேவர்களை வழிபடுங்க, மெதுவாக படிகளை தாண்டி தாண்டி என்னிடம் வாருங்கள், ஆனால் தூயவர்கள் நேரடியாக என்னிடம் வந்து விடுங்க. அதுலேயும் கிருஷ்ணர் 10வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை காண்பித்து, அதற்கப்புறம் 4 கையுள்ள உருவத்தை காண்பித்து, கடைசியில தான் 2 கையுள்ள உருவத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். சச்சிதானந்த ஸ்வரூபன் பகவான். அனைத்து தேவர்களும் வேதங்களும் புராணங்களும் அவரைத்தான் வழிபடுகின்றது. அதுல சந்தேகமே கிடையாது. கீதா மகாத்மியம் என்ற ஒரு நூல் இருக்கு. அதோட திடீர்னு அந்த முதல் லைன் மறந்து போச்சு. கீதா மகாத்மியம் சங்கராச்சாரியாரின் சீடர் மதுசூதன சரஸ்வதி என்பவர் எழுதினது. ஒரு அழகான ஸ்லோகம். அதுல எல்லா தேவர்களும் எல்லா திசைகளும் புராணங்களும் யோகிகளும் எல்லாருமே இவரைத்தான் வணங்குகிறார்கள். யாருக்காவது அந்த முதல் லைன் தெரிஞ்சா டைப் பண்ணுங்க. எனக்கு திடீர்னு முதல் லைன் மறந்து போய்விட்டது. கீதா தியான ஸ்லோகம் ஞாபகம் வந்து விட்டது. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதம் புராண முனினாம் மத்தியே மகாபாரதம். மகாபாரதத்திற்கு மத்தியில பகவான் வியாசர் இதை ஒளித்து வைத்திருக்கிறார், இந்த பகவத்கீதையை. மத்தியே மகாபாரதம். அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டதசத்யாயினிம் 18 அத்தியாயங்களை கொண்டது. வியாசேன கிரதித புராண முனினாம் மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டதசத்யாயினிம் அம்பத்வம் அனுசந்ததாமி பகவத். கடவுள் இதை கடைந்து எடுத்து ஒரு பக்தனுக்கு தந்திருக்கிறார். யம் பிரம்ம வருணேந்திர ருத்ர மருத்தக ஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவை வேதை சங்க பாட கிருப உபனிஷதைர் காயந்தியம் சாமகா தியானாவஸ்தித தாத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினோ யஸ்யைதாம் ந விது சுர அசுரகண தேவாய தஸ்மை நமஹ. அதுல எம் பிரம்மா பிரம்மதேவன், வருணன், ருத்ரன், எம் பிரம்ம வருணேந்திர ருத்ர மருத்தக இந்திரர்கள் மருத்துக்கள் எல்லா தேவர்களும் இவரை வழிபடுகிறார்கள். வேதங்கள் இவரைத்தான், இவர் புகழைத்தான் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் இவரைத்தான் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய ரகசியத்தை அர்ஜுனா நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். பரமம் வச்சகா, பெரிய ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இஷ்டோசிமே திருடமிதி, நீ எனக்கு அன்பானவன், பிரியமானவன், அதனால தான் தேஹிதம், உன் நன்மைக்காக நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம வகுப்புல ஒரு 250-300 பேர் இருக்காங்க. நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு இங்கே ஸ்க்ரீனில் பூங்குழலி அவங்கள பார்க்க முடியுது. உடனே நான் என்ன பண்ணுறேன், ரோட்டில் கிடக்கிற ஒரு கருங்கல்லை எடுத்து அன்பளிப்பாக பூங்குழலி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு கருங்கல்லை எடுத்து கொடுத்துட்டேன். இது ரொம்ப பெரிய அன்பளிப்பு, பத்திரமா வச்சுக்கோங்க. அவங்க 2 நாள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு என்னடா கல் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வைரக்கல்லை கொடுக்கிறேன் அன்பளிப்பாக. கேட்டுறாதீங்க, அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வைரக்கல்லை கொடுத்து விட்டேன். என்ன செய்வாங்க, அதை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். அதனுடைய மகிமை புரிய புரிய அவங்களுக்கு அதன் மேல் இருக்கும் பற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருந்தாரு, ஒரு மோதிரம் கிடைச்சது, எடுத்து கையில மாட்டிக்கிட்டு சுத்தினார். அவர் நினைச்சாரு ஏதோ கடையில் 10 ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னு நினைச்சு கையில போட்டு சுத்திட்டு இருந்தார். ஒரு நாள் நண்பர் கேட்டாரு, என்னப்பா தங்கம் மாதிரி இருக்குது,
தங்கமா இது ரோட்டில் கிடந்தது? இல்லை இல்லை, தங்கம் மாதிரி இருக்கு, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயா உன் கையில் இருக்கிற மோதிரம் தங்க மோதிரம். அப்படியா, இது தங்கமா? ரொம்ப பாதுகாப்பாக வைக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு நாளைக்கு ஒரு நண்பரின் திருவிழாக்கு, நண்பரின் கல்யாணத்துக்கு போன போது அங்கே ஒரு நகை கடைக்காரர் வந்தார். பார்த்துட்டு, என்னப்பா கையில் தங்க மோதிரம்லாம் போட்டிருக்கிற? ஆமாங்க தங்க மோதிரம். அப்படியா, அதில் என்ன வைரக்கல் பதிச்சிருக்கு? ஓ இது வைரக்கல்லா? அப்படியா, ஆமாப்பா, இது எவ்வளவு லட்சம் ரூபாய் பெறும். உடனே அவருக்கு அந்த ரொம்ப இனியும் பாதுகாப்பாக ரொம்ப பெருமையாகிவிட்டார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தொல்காப்பியர், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, இது ஏதோ 12ஆம் நூற்றாண்டு மோதிரம் மாதிரி இருக்கே, இது கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமே. அப்படியா அப்படின்னு ரொம்ப இதாயிட்டு அதை பாதுகாக்க ஆரம்பிச்சார். இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் பகவத்கீதை வகுப்பில் வந்தோம். எதுக்கு? கொரோனா சமயத்தில் வேலை வெட்டி கிடையாது, எதையாவது சரி உருப்படியாக பண்ணுவோமே அப்படின்னு சேர்ந்தோம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க மூஞ்சியவே பார்த்து பார்த்து சண்டையாக வந்தது. முதல்ல கொஞ்ச நாள் வகுப்பில் பங்கு சேர்ந்தோம், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயமா தான் இருக்குது அப்படின்னு தொடர்ந்தோம். கொஞ்ச நாள் படிச்சோன்னு, ஓ இப்படி கூட இருக்குமா விஷயம், அதில் இது இருக்கா, தெரியாமல் போச்சே இவ்வளவு நாளா, எனக்கு வேற 50 வயசாகி போச்சே அப்படி என்று ஆர்வம் அதிகமாகுது. அப்புறம் 1 வருடமெல்லாம் போன உடனே பெருமையாக, அது நமக்கே அது ஒரு பெருமையாக தோன்றி, இப்போ நாங்கள் விட்டாலும் உங்களால் விட முடியாது அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இது வைரம் 12ஆவது நூற்றாண்டின் கல் என்ற மகிமை இப்போ நமக்கு புரிந்து விட்டது. ஏன் தந்தாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க, அதில் ஒரு 200-300 பேரை பகவான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவர்கள் நம்புவார்கள், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார்கள், இதை பெருமடையுடன் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று பகவான் நம்பினார். நீங்கள்லாம் விட்டீங்க. கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் எப்படி சொல்லுகிறாரோ, அர்ஜுனா நீ எனக்கு பிரியமானவன் அதனால் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறாரே, அது அவருக்கு அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, நம்ம எல்லாருமே பிரியமானவர்கள், அதனால நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பொக்கிஷத்தை வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை நாம் காப்பாற்ற வேண்டும். சரி, அடுத்த ஸ்லோகம் 65. மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜீ மாம் நமஸ்குரு மாமை வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் 2 முறை வருகிறது. 9வது அத்தியாயத்தில் இதே ஸ்லோகம் வருது. நம்ம புராணங்களில் எதையுமே மறுபடியும் மறுபடியும் சொன்னால் அதனுடைய என்ன சொல்வது, அதனுடைய ஆழம் ரொம்ப அதிகம் என்று அர்த்தம். மந்திரங்கள் சொல்லும் பொழுது ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி என்று 3 முறை சொல்லுவார். ஏன் ஒரு சாந்தி சொன்னால் பத்தாதா? ஏன் 3 முறை சாந்தி சொல்லணும்? அவ்வளவு பெரிய உண்மை, யாராலும் அசைக்க முடியாத உண்மை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, எப்படியா இருந்தது சாப்பாடு, நல்லா இருந்துங்க நல்லா இருந்துங்க நல்லா இருந்துங்க 2-3 முறை சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது பிடித்து போய்விட்டது. சுமாராக இருந்ததுன்னா பரவாயில்ல சாப்பிட்டேன் என்று ஒரு வார்த்தையில் முடித்து விடுவோம். பிடித்திருந்தால் 2-3 முறை சொல்லுவோம். வேதங்களும் அதே மாதிரி எந்த உண்மையை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறதோ அது காலத்தால் அழிக்க முடியாத திண்ணமான உண்மை என்று பொருள். அதனால தான் இந்த ஸ்லோகம் 2 முறை வந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறார் கிருஷ்ணர்? மன்மனாபவ, உன்னுடைய எண்ணத்தில் உன்னுடைய சித்தத்தில் என்னை நிறைத்து விடு என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் முதல்ல சொல்லியிருக்கவே மாட்டார்.
முதல் அத்தியாயத்திலே சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். யார் என்னிடம் மிக நெருக்கமான உறவு வைத்திருக்கிறார்களோ அவங்க கிட்ட தான் ரகசியத்தை சொல்லுவார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரகசியம் பேசணும், பக்கத்து வீட்டுக்காரர் முன்னாடி வீட்டுக்காரர் அந்த எல்லாரையும் கூப்பிட்டு வச்சா ரகசியம் பேசுவோம்? அப்படியே யாராவது இருந்தாலும் அவங்க எப்படா போவாங்க என்று காத்து கொண்டு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமானவர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள், நெருக்கமானவர்கள் கிட்ட போய் காதுக்குள்ள குச்சு 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 குச்சுன்னு சொல்லுவோம். ரகசியத்தை 10 வீட்டுக்காரர்களை அழைத்து வைத்து பேச மாட்டோம். அதே மாதிரி பகவானும் இந்த மாபெரும் ரகசியத்தை பிரியமான அர்ஜுனருக்கு சொல்லிக் கொடுத்தார். அர்ஜுனனின் கருணை நாமளும் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சித்தத்தில் நீ என்னை நிறைத்து விடு என்கிறார். மன்மனா பவ. இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே பக்தர்கள் தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம சித்தத்தில் முதன்மையா என்ன விஷயம் நிற்குது அப்படின்னு கேள்வி கேட்டா சில நேரத்தில் பகவான் கிடையாது. என் வேலை உயர்வு கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் மனசுல எப்பவுமே இந்த கவலை இருந்து கொண்டே இருக்கிறது, என் மகளுக்கு 30 வயதை தாண்டி விட்டது, திருமணமே நடக்கல, அதனால தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவார்கள். அவர்கள் சித்தத்தில் முதன்மையாக வேற ஏதோ விஷயம் நடக்குது. அதை நடத்தி கொள்வதற்காக அவர்கள் இறைவனிடம் பக்தி செலுத்துகிறார்கள். இல்லாம பக்தி இறைவனின் பால் அன்பு கொண்டு செலுத்தவில்லை, அது நடக்கிறதுக்காக இறைவனிடம் பக்தி செலுத்துகிறார்கள். வேறுபாடு இருக்கு. இப்ப நம்மளே இருக்கிறோம், இப்ப 300 பேர். நம்ம மனசுல, நம்ம சித்தத்துல, நம்ம எண்ணத்துல முதன்மையாக கிருஷ்ணர் என்று நம்மளால கண்டிப்பா சொல்லிவிட முடியுமா? மேபி சிலவங்க சொல்லலாம். ஆனா மற்ற அநேகம் பேர் மனசுல என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, மகனுக்கு எனக்கு வியாதி இருக்கிறது, என் பிள்ளைகள் நல்ல நிலையில அமையவில்லை, அது நடக்கலை, இது நடக்கலை, ஏக்கங்கள், குறைகள், அதுதான் முதன்மையாக நிற்கும். எந்த ஒரு பக்தன் தனது மனம், எண்ணம், சிந்தனைகள், புலன்கள் அனைத்தையும் என்பால் கொண்டு என்னை வைத்து நிறைத்து வைத்திருக்கிறானோ, என்னை விட்டு அவனை பிரிக்க முடியாது, அவனை விட்டு என்னையும் பிரிக்க முடியாது என்று பகவான் சொல்லுகிறார். அதுதான் தூய்மையான பக்தி. மன்மனா பவ மத் பக்தஹா, என் பக்தனாகி விடு அர்ஜுனா. மத் யாஜி, என்னை வணங்கு. மாம் நமஸ்குரு, எனக்கு நமஸ்காரம் செய். இதை செய்தால் சந்தேகமே இல்லை, நீ என்னிடம் வந்து விடுவாய். மாமை வைஷ்யசி சத்தியம் தே, இது உண்மை, சத்தியம், நீ என்னிடம் வந்து சேர்ந்து விடுவாய். இதை நான் ஏன் உனக்கு சொல்லித்தர்றேன்? பிரதிஜானே பிரியோசிமே, இந்த மனித உலகத்திலேயே வச்சு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ பிரியமானவன், அதனால சொல்லித் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது பக்தி ரொம்ப உயர்ந்தது, ஆனா அதே நேரத்தில் ரொம்ப எளிமையானதும் கூட. மற்ற முறைகள் அப்படி எளிமையானது கிடையாது. அஷ்டாங்க யோக முறை, தியான முறை, ஞான யோக முறை எதுவுமே எளிமையானது கிடையாது. இது என்ன? அவரை நினைக்கணும், ஜபம் பண்ணணும், அவரை வணங்க வேண்டும், எவ்வளவு எளிமை, உயர்ந்த விஷயம், ஆனால் ரொம்ப எளிமையானது. இதை நீ செய், என்னிடம் கண்டிப்பாக வந்து விடுவாய் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் பகவான். அடுத்த ஸ்லோகம்தான் பகவத்கீதையிலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம், சரணாகதி ஸ்லோகம் என்று சொல்லுவார்கள். இதை படிப்பதும் நமக்கு ரொம்ப நல்லது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய, இது ரொம்ப இன்னைக்கு இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்கணும். சர்வதர்மான் பரித்யஜ்ய, அனைத்து தர்மத்தையும் நீ தியாகம் செய்து, மாம் ஏகம் சரணம் வ்ரஜ, என்னை ஒருவனை நீ சரணடைய வேண்டும், எல்லா தர்மத்தையும் துறந்து விடு என்கிறார்.
ஸ்ரீவைணவத்தில் மிகப்பெரிய ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரியர். ஸ்ரீவைணவத்தில் ராமானுஜாச்சாரியருக்கு 5 குருமார்கள். அதில் ஒருத்தர் யமுனாச்சாரியர். தமிழில் ஆள வந்தார் என்று சொல்வார்கள். யமுனாச்சாரியர் ஆள வந்தார். அவர் சொல்றாரு, சந்தியாவந்தனம், நான் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவன், தினந்தோறும் 3 நேரம் சந்தியாவந்தனம் செய்வேன். சந்தியாவந்தனம் நமஸ்துப்யம், உன்னை வணங்குகிறேன், உன்னை தியானம் செய்ய எனக்கு இனி நேரமில்லை. தினந்தோறும் பித்ருக்களை வழிபட்டு கொண்டிருந்தார். அவர் சொல்றாரு, பித்ருக்களை வழிபட எனக்கு இனி நேரமில்லை. அந்த யாகம், இந்த ஹோமம், இந்த பூஜை எதையுமே எனக்கு செய்ய நேரமில்லை. எனக்கு முகுந்தனை மனதில் நினைத்து கொண்டே இருந்தால் போதும், வேற வேண்டாம் அப்படின்ட்டார். அந்த உயர்ந்த தூய பக்தியில எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் பாருங்க கடைசியில சொல்றாரு, கலப்படம் இல்லாத தூய பக்தி. நம்ம நாம ஜபம் செய்வோம், இருந்தாலும் ஜோல்சியர் சொல்லுவார் 11 தேங்காய் உடைச்சா பையன் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிடுவான். உடனே சைடில் நாம ஜபம் செஞ்சுட்டு 10 தேங்காயும் உடைச்சிருவோம். இனி பிள்ளையாருக்கு கோபம் வந்துருச்சுன்னா எதுக்கு கஷ்டம் என்று சொல்லி, இது மிஸ்ர பக்தி, கலப்பட பக்தி என்று பகவான் சொல்லுகிறார். தூய பக்தி, என்ன நம்புனா நீ என்ன மட்டும் நம்பு. திரௌபதி தாயார் கேட்கிறாங்க, கிருஷ்ணா அவ்வளவு நேரம் கூக்குரலிட்டு கூப்பிட்டனே, ஏன் தாமதமாக வந்தீர்கள்? கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே சொல்லுகிறார், நீ ஆடையை கெட்டியாக கையில் பிடித்து கொண்டே அழைத்தாய், கைவிட்டு அழைத்த போது நான் வந்து விட்டேன் என்றுகிறார். சொல்லு, இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளலாம்? முழுமையாக அவரை சரணடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு முறை பாகவதத்தில் அழகான ஒரு கேள்வி, கிருஷ்ணருக்கு தேவகி அம்மாவை பிடிக்குமா யசோதா அம்மாவை பிடிக்குமா, யாரை அதிகமாக பிடிக்கும்? அப்படியெல்லாம் வேறுபாடு கிடையாது. இருந்தாலும் வேடிக்கையாக பதில் சொன்னார்கள், யசோதா அம்மாவை அதிகமாக பிடிக்கும் என்று சொன்னார்கள். ஏன்னு கேட்டா, தேவகி அம்மா கஷ்டம் வரும்போது முதல்ல கணவரை அழைப்பாராம், அப்புறம்தான் கிருஷ்ணரை அழைப்பார்களாம். ஆனா யசோதா தாய் பிரச்சனைன்னு வந்தா முதல்ல கிருஷ்ணரை தான் கூப்பிடுவார். முழுமையான சரணாகதி. ஒரு குழந்தை தன் தந்தையை நம்புவது போல. 2 வயசு 3 வயசு இருக்கிற குழந்தை எவ்வளவு உயரத்துல நின்னாலும் அப்பா கையை காமிச்சு அந்த குழந்தை குதிச்சிடும். நம்பிக்கை, என் தந்தை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை, அதுல சந்தேகமே. அர்ஜுனா, அனைத்து நம்பிக்கைகளையும் நீ விட்டு விடு. திங்கக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போறது, செவ்வாய்க்கிழமை அந்த பூஜை செய்வது, புதன்கிழமை பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது, வியாழக்கிழமை ஜோல்சியர்கிட்ட போயிட்டு அவர் ஒரு கயிறை கொடுப்பாரு, அந்த மந்திரிச்சு கயிறை வாங்கி கழுத்துல கட்டுறது, சனிக்கிழமை தூக்கு கயிறை கட்டுவது, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஒரு கோயிலுக்கும் போறது கிடையாது. இந்த மாதிரி பலசரக்கு வியாபாரி, எல்லா இடத்திலையும் நம்பிக்கை இருப்பவன் வேண்டாம். ஒரு பெரிய பண்டிதர், அவரை பார்க்க ஒரு பாமர மனிதன் சென்றான். என்ன ஐயாவை பார்க்க முடியுமா? இல்லைங்க, அவர் சரஸ்வதி பூஜை பண்ணிக்கிட்டு. அப்படியா, சரின்னு திண்ணையில் உட்காந்து மண்ணில் ஒரு குழியை தோண்டி கொண்டிருந்தான். அரை மணி நேரம் கழிச்சு, ஐயா ஓய்வு அழைத்தாரா, பூஜையெல்லாம் முடிஞ்சுதா, பார்க்கலாமா? இல்லைங்க, இப்போ அவர் பிள்ளையாரை பூஜை செய்து கொண்டிருக்கிறார். உடனே இவன் பக்கத்தில் அடுத்த குழியை தோண்டி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ அவர் யோகா செய்து கொண்டிருக்கிறார். அப்படியா, சரி, 3வது குழியை தோண்டி கொண்டிருந்தார். ஏறக்குறைய 4-5 மணி நேரம் ஆச்சு. அவர் அந்த பூஜையை முடிச்சு, இந்த பூஜையை முடிச்சு, அதை செய்து இதை செய்து கடைசியாக ஒரு வழியாக வந்து விட்டார். வந்து பார்த்தவர் தின்ன பூரா குழியா இருக்கு. வேடிக்கையாக கேட்டார், இவ்வளவு குழி தோண்டினிய, ஒரு இடத்துல தோண்டி இருந்தேன்னா தண்ணியாவது வந்திருக்குமே என்று சொன்னார். இந்த மனிதரும் வேடிக்கையாக பதிலை சொன்னார், ஒரு கடவுளை கும்பிட்டு இருந்தா இந்நேரம் பலன் கிடைச்சிருக்குமே என்று சொன்னார். அதுதான் சங்கராச்சாரியர் முடிவாக சொல்லுகிறார், ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். ஒரே ஒரு வேதம் நமக்கு போதும், தேவகியின் மகனின் கீதை.
ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரு கடவுள் நமக்கு போதும், தேவகியின் மகன். ஏகோ மந்திர தஸ்ய நாமானி யானி, ஒரே ஒரு மந்திரம் நமக்கு போதும், அவரின் நாமம். கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா, ஒரே ஒரு கர்மம், சேவை, ஒரு செயல் போதும், அவரை தொண்டு செய்வது. அப்படி என்று சொல்லி சங்கராச்சாரியார் கீதா மகாத்மியத்தை முடிக்கிறார். அப்ப இது முதல்ல சொல்லல கிருஷ்ணர், பாருங்க கடைசி அத்தியாயத்தில் கடைசியாக அவர் சொல்லுகிறார். ஏன்னா முதலே சொல்லியிருந்தா ஓடி போயிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு பக்தர் கேள்வி கேட்கலாம், நான் வந்து அப்படி சிவபெருமானை வழிபடுவது தவறா, முருகபெருமானை வழிபடுவது தவறு கிடையாது, எதுவுமே தவறு கிடையாது. சிவபெருமானை வழிபட்டால் நல்ல உடல் ஆரோக்கியம், அழகான பெண், மனைவி, குடும்பம், பிள்ளைகள், எல்லா விதமான வரங்களும் கிடைக்கும். பார்வதி தாயாரை வழிபட்டால் செழிப்பான குடும்பம், உடல் வலிமை எல்லாம் கிடைக்கும். விநாயகர் பிள்ளையாரை வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும். முருகரை வழிபட்டால் தங்குதடையின்றி வெற்றி பெறலாம். அஸ்வினி குமாரர்களை வழிபட்டால் உடல்ல இருக்கிற நோயெல்லாம் பஞ்சா பறந்து போய்விடும். பகவான் கிருஷ்ணரை வழிபட்டால் இது எல்லாம் நடக்கும், இதுக்கு மேல மோட்சமும் கிடைக்கும். உயர்ந்த நிலை, மோட்சம் தரக்கூடிய அந்த ஒரு சக்தி முகுந்தனுக்கு மட்டுமே உண்டு. அதுதான் இந்த கடைசி ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ, அர்ஜுனா அனைத்து தர்மங்களை நீ விட்டுவிடு, மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னை மட்டும் நீ சரணடை. அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ, நீ செய்து கூட்டிய அனைத்து பாவத்தின் பலன்களிலிருந்தும் மோக்ஷய, உன்னை நான் முக்தியடைய செய்கிறேன். மா சுச்சக, நான் சொன்னதில் எள்ளளவு கூட உனக்கு சந்தேகம் வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஒரு முறை ஜெயதேவ பெருமா, அவர் பெரிய மிகப்பெரிய மாபெரும் கவி ஜெயதேவர். அவர்தான் ஜெயதேவர், ஆமா ஜெயதேவரின் கதை தான், சரிதான். அனன்யசிந்தையந்தோ மாம், எந்த ஒரு பக்தன் அனன்யமாக என்னை பஜிக்கிறானோ, பிரார்த்தனை செய்கிறானோ, அவனுக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன், அவன் கையில் இருப்பதை பாதுகாப்பேன் என்று ஒரு ஸ்லோகம். உடனே அவருக்கு சந்தேகம், நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும், கடவுள் பாதுகாத்துக்குவார் என்று சந்தேகத்தில் அந்த ஸ்லோகத்தை திருத்த முயற்சி செய்தார். சரி, ஆற்றில் சென்று குளித்து விட்டு வருகிறேன் என்று மனைவியிடம் சொல்லி கொண்டு போனார். அப்ப 2 பிள்ளைகள் வந்தது. உங்க கணவர் வந்து இந்த காய்கறி பழங்களை உங்க வீட்டில் கொடுக்க சொன்னார் என்று பிள்ளைகள் சொன்னது. அதான் இப்படி செஞ்சதே கிடையாது. ரொம்ப அழகான பிள்ளைகள், தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது, காணும் ஏவரின் மனதையும் கவர்ந்தெடுக்கக்கூடிய அழகு அந்த பிள்ளைகளுக்கு. ஆனா திரும்ப பார்த்தா முதுகுல கோடு கோடா இருக்கு. அந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு கேட்குறாங்க, என்னப்பா குழந்தைகளே, இவ்வளோ அழகான திருமேனி, ஆனால் உடலில் காயம். உங்கள் கணவர் தான் அடித்து விட்டார், இந்த காய்கறிகளை வீட்டில் கொண்டு போய் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதுனால அடித்து விட்டார். அந்த அம்மாவுக்கு கோபம், என் கணவருக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு விட்டதா, இவ்வளவு அழகான பிள்ளைகளை அடித்திருக்கிறாரே. அப்புறம் போயிட்டாங்க. அவர் வந்து பார்த்தா அந்த ஸ்லோகம் திருத்தப்பட்டு இருக்கிறது. உண்மையாக இறைவனை நம்புங்கள், அந்த மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தையும் கடவுள் தந்து விடுவார். நான் வந்து என்னுடைய 15வது வயதில் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போனேன். இந்த ஸ்லோகத்தை கேட்டேன். எனக்கு வந்து ரொம்ப குறும்புத்தனமான சிந்தனையில் நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு தீப்பெட்டியை எடுத்து அந்த தீப்பெட்டிக்குள்ள நத்தை, இந்த சின்ன நத்தை இருக்கு இல்லையா, மெதுவாக போயிட்டு இருக்குன்னு, அந்த நத்தையை எடுத்து போட்டு அடைத்து வச்சு விட்டேன் தீப்பெட்டிக்குள்ள. பார்க்கலாம் இதுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு.
ஒரு 32 வருடங்களுக்கு முன்னாடி நான் செய்த ஒரு குறும்புத்தனம். சரி, எல்லாமே கிருஷ்ணர் கொடுப்பாரே அப்படின்னு பார்த்தேன். ஒரு பெட்டிக்குள்ள நத்தையை போட்டு அதை அடைத்து வைத்து விட்டேன். அப்புறம் எவ்வளவோ மணி நேரம் கழித்து நான் போய் பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள நத்தைக்கு பக்கத்தில் சின்ன 2-3 இலை துண்டுகள் கிடைக்குது. அந்த இலையை சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கும் ஆச்சரியம், அந்த பெட்டியை யார் திறந்தாங்க, அந்த பெட்டிக்குள்ளே நத்தை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. யார் அதற்குள்ள இலையை போட்டார்கள் என்ற கேள்வி இன்றைக்கும் மனதில் இருக்கிறது. அதாவது வடநாட்டுகளில் இந்திக்காரர்கள் சொல்லுவார்கள், அது எனக்கு அந்த சரியான அந்த வார்த்தை மறந்து போய்விட்டது, ஒரு நெல்மணியிலும் அந்த தின்பவன் பெயர் எழுதி வைத்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு தானியத்திலையும் அதை உண்ணுபவனின் பெயர் எழுதி வைத்திருக்கிறது என்று ஹிந்தி மொழியில் சொல்லுவார்கள். தானே தானே பர் கானே வாலே கா நாம், அப்படி ஏதோ சொல்லுவார்கள். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்தேன தியக்தேன புஞ்சிதா மாகிருதா கஸ்ய ஸ்வித்தனம். இதை படைத்த பெருந்தந்தை அவர். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி சோதனை செய்ய வேண்டும், எல்லாம் அவர் முடிவு செய்து விட்டார். ஓ, அது குரான்ல இருக்கா? சரி, எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல வார்த்தைகள், நல்ல வரிகள், அது நல்ல விஷயம். அதனால பகவானை முழுமையாக நாம் சரணடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி.